வணக்கம் மக்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? பல நாள் கழித்து உங்களை சந்திக்கிறேன். பல நாளா, பல மாசமே ஆயிடுச்சு. அத்தனை நாள் கழித்து உங்களை சந்திக்கிறேன். பட் இந்த தடவை வந்தாச்சுங்க ரிட்டர்னு. அந்த வீடியோலாம் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஹாப்பி நியூஸ் இருக்குது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ப்ரிலிமினரி வீடியோ அப்படின்னு வச்சுக்கிங்களேன். டைட்டிலில் நீங்கள் பார்த்த மாதிரி நான் ஒரு புது ஷார்ட் ஃபிலிம் எழுதியிருக்கேன். கதை, அதுக்கப்புறம் ஒரு வெப் நாவல் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட ப்ரோலாகெல்லாம் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு. ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஆலி கிரியேஷன்ஸ் அப்படின்ற ஒரு க்ரியேட்டிவ் டீமில் டைரக்டர் சிரில் அப்படிங்கிறவர் நம்மளோட ஸ்கிரிப்டை டைரக்ட் பண்ணி ஷார்ட் ஃபிலிமாக மாற்றி கொடுக்க போகிறாரு. ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் ப்ளே அதெல்லாம் நான், டைரக்ஷன் அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அதாவது கதையெல்லாம் எழுதி இனிமேல் நீங்கள் பார்த்துக்கங்க தலை, உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் டைரக்டர், நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு கொடுத்து அதை நானே ஃபண்ட் பண்ணி, நானேனா ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கி நானே ஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு நல்ல நியூஸு. அதோட போஸ்டர் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இதை வரைந்தது உங்கள் அடியே நானே தான், ப்ளூ தான். லைக் இது ரொம்ப சீக்கிரம் முடிக்கிற மாதிரிலாம் பிளானில் இருக்குங்க. ஸோ அதோட அப்டேட்ஸ் எல்லாம் அப்பப்போ கொடுக்கப்படும். அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஆசை, ஒரு ஸ்கிரிப்டிலேருந்து ஒரு ஃபைனல் ஃபீச்சர் ஃபிலிம் வரைக்கும் போகும்போது என்னென்ன விஷயங்கள் அந்த ரைட்டிங் ஃபேஸில் என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு, சப்போஸ் ரைட்டிங்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும்ல. எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்சஸும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. சினிமாவில் என்ன நடக்குது எவனுக்கு தெரியும்? அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன ஸ்கேலாக இருந்தாலும் இதில் என்ன நடக்குதுன்னு சினிமாவை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு அட்லீஸ்ட் ரைட்டிங் சைடில் என்னோட சைட்லேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் ஷேர் பண்ணலாமே அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் 2வது மேட்ரு, வெப் நாவல் ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. வெப் நாவல் சொன்னேன்ல, அதுவும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப வருஷமாக சொல்லணும்னு ஆசைப்பட்ட கதை. இப்போ தான் ஓரளவுக்கு சரி இந்த கதையை சொல்ல நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்திருக்கேன். அதோட ப்ரொலாக், சாப்டர் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயோ பின்டு கமெண்ட்லேயோ எதுலேயோ ஒன்று வச்சுருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் படிங்க, படித்து பார்த்துட்டு நல்லா இருக்கான்லாம் எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் சரி இதெல்லாம் கிடக்கட்டும், நம்ம சேனல் என்ன ஆச்சு அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம சேனலில் மாதத்துக்கு ஒரு வீடியோ, அட்லீஸ்ட்டு இன்னும் ஒரு 6 மாதத்துக்காச்சும் போடுற பிளானில் தான் இருக்கேன். வழக்கம் போல் நம்ம இந்த அனிமே, இந்த மூவி, இதெல்லாம் பேசுவோம்ல, அது எல்லாத்தையும் திரும்ப மாதத்துக்கு ஒரு தடையாச்சும் வர்ற பிளானில் தான் நான் இருக்கேன். க்ரீனும் ப்ளூவும் ஃபுல் பிஸியில் இருக்காங்க. பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்கள முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைக்கும்போது உள்ளே இழுக்கிறேன். பட் இப்போதைக்கு நோ ப்ராமிசஸ். வேறு என்ன, மோஸ்ட்லி அவ்வளோதாங்க. நம்ம சைடில் ஏதாவது குயிக்காக ஏதாவது அப்டேட் கொடுக்கணும்னா, நேற்று தான் பெத்லஹேம் குடும்ப யூனிட் போய் படம் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. தேட்டரே உழுந்து சிரிச்சிட்டு வந்தோம். நான் ரொம்ப ரொம்ப வருஷமாக கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயந்தான், போனோமா ஜாலியாக பார்த்து சிரிச்சிட்டு வந்தோமான்ற மாதிரி படம்லாம் இப்போல்லாம் விட மாட்டேங்கிறீங்களடா அப்படின்ற மாதிரி பண்ண கம்ப்ளைண்ட்டை போன தடவை பிரேமலு தீர்த்துச்சு. அதே டைரக்டர் மறுபடியும் இப்போ இந்த படத்தை எடுத்து தீர்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஜான்ரா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. டைம் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க, கூட்டத்தோடு போய் பார்த்து வந்துடுங்க. அது ஒரு மேட்ரு. அப்புறம் ஆனிமேல யோமினோ சுகாய், நம்ம ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் கிரியேட்டரோட அடுத்த ஆனிமே. அவங்களோட திறமையை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது எக்கத்தப்பா தான் இருக்குது. பட் நான் எதிர்பார்த்ததை விட பப்ளிக் ரிசப்ஷன் அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ஏன்னு தெரில, ஸ்லோவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை என்ன மாஸ் மொமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்களாலாம் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் டாப் நாச். அதே மாதிரி ப்ளீச்சு ஃபைனல் சீசனே வந்துருச்சு. ப்ளீச் ஃபேன்ஸு வாங்கோ. அதனால் இந்த மேட்டர்லாம் தான் இப்போதைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறேன் மக்களே. லைஃப்பில் இந்த வருஷம் என்னென்னமோலாம் நடந்து முடிஞ்சு இப்போ தான் ஓகே சரி ஸ்டெடி ஆகிட்டோமா, பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ சேனல் வீடியோஸ் கண்டினியூ ஆகும். அப்டேட்ஸ் தனியாக இன்னொரு ட்ராக் கண்டினியூ ஆகும். மாதத்துக்கு ஒரு வீடியோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் அந்த அப்டேட்ஸ் கணக்கில் வராது. அதனால் பயப்படாதீங்க. ஒரே ஒரு வீடியோ, அதுவும் இவன் படத்தை பற்றி இவனே ஒரு வீடியோ போட்டுட்டு வீடியோ போட்டேன்னு சொல்லிடுவானோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது தனி ட்ராக்கு. மாதத்துக்கு ஒரு வீடியோ நம்ம சேனலோட ஸ்டைலில் எப்போ ஒன்று வரும், அதை நான் கேரண்டி. நீங்களும் உங்களோட இப்போது ரீசெண்டாக நடந்த விஷயங்கள், பிடித்த விஷயங்கள் அதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், பை பை ஜானே.